இப்போ நம்ம மலேசியாவோட ஃபுட் கேபிட்டல்னு சொல்ற பினாங்ல தான் இருக்கோம். என்னென்ன சாப்பிட்றோன்னு வந்து பார்க்கலாமா? நைட்டு 11 மணி ஆகுதுங்க. ஆனால் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போதான் ஏதோ 6-7 மணி மாதிரி இருக்கும். பின்னாங்கில் யார் வந்தீங்கனாலும் இந்த சார்கோத்தியாவை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்புற இடம் எல்லாமே கண்ணி வெடிங்கிற மாதிரி இங்க திரும்புற இடம் எல்லாமே சாப்பாடாதாங்க இருக்கும். நீங்க நைட்டு சாப்பிடணும்னா காலையில இருந்தே வயிறை வந்து ஃப்ரீயா வச்சுக்கணும். இருக்கிறது, பறக்கிறது, ஓடுறது, தாவறது எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். என்ன கட்டி பிடிச்சு தூங்க வச்சானே. இவ்வளோ பொறுமையாக அந்த பாட்டி இந்த வயசுல கூட எவ்வளோ அழகா ஆப்பம் சுட்டு வைக்கிறாங்க. அந்த ஆப்பம் கூட அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இது போக நாசிகந்தர் ஆகட்டும், செண்டோல் ஆகட்டும், சார்கோத்தி ஆகட்டும். நான் ஒரு சாப்பாடை சொல்லி இன்னொரு சாப்பாடை சொல்லலைன்னா வம்பா போயிருங்க. அவ்வளோ முக்கியம் எல்லா சாப்பாடுமே. எல்லாத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ பெரிய ஹிஸ்டரியும் இருக்கு. டெசர்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு தான் கிடைக்கும், அந்த டைமுக்கு தான் கிடைக்கும் இல்ல, எல்லா டைம்லயும் எல்லாமே வந்து கிடைக்கும். உங்களோட அடுத்த மலேசியா ட்ரிப்ல பின்னாங் ஆட் பண்ண மறக்காதீங்க.